வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன். இது உங்கள் மைபிக்ஸ். இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டு கிடா விருந்து ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த கிடா விருந்தில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு மட்டன் வறுவல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இல்ல அவர் ரைட்டுக்கு வந்து போயிட்டா தான் இழுக்கிறது நல்லா இருக்கும். நாலு சப்பையில் இருக்குங்க, ரெண்டு சப்பை அம்மா எத்தனை கிடா வெட்டுறேன் இன்னைக்கு? 3 கடை. 3 கிடா. கறி ரெடி. தட்டம் இருக்குது, அருமையாக போச்சு. மக்களே, இன்னைக்கு அண்ணா தான் சமையல் பண்ண போறாரு. அண்ணா உங்க பேரு? முத்துசாமி. எத்தனை வருஷமா சமையல் பண்றீங்க? 20 வருஷமா பண்றேன். 20 வருஷமா. ஆர்பிஎம் கேட்டரிங் சர்வீஸ் சேலம் மாவட்டம். இப்போ மட்டன் வந்து குழம்பு வச்சுட்டு மறுபடியும் வறுக்கணும். ஆயில் ஊற்றுறேன், கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் செகண்ட் ஊற்றுறேன். அடுத்தது கடுகு 2 டீஸ்பூன் அளவு கடுகு. அடுத்தது வரமிளகா போடுறேன், 1 கை வரமிளகா, 1 கை பச்சை மிளகா, நறுக்கின வெங்காயம் 3, கருவேப்பில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 2 3 4 5 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட். 50 கிராம் இல்லை 75 கிராம் மட்டன் மசாலா. எடுத்து அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், கல்லுப்பு, கறியை ஓரளவுக்கு வதங்க விட்டு தண்ணி ஊற்றணும். ஊற்றி வேக விட்டு அதுக்கு மேலே தான் மற்ற மசாலாலாம் போடணும். வெள்ளாட்டு கறி மட்டும் தனியாக வந்து தாளிச்சுட்ருக்குறோம். இது எத்தனை கிலோ வருங்க? இது 20 கிலோ. இன்னும் செப்பிலாட்டு கறி 20 கிலோ இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும்? 1/2 மணி நேரம் வேகணும். இந்த செம்மறியாட்டு கறி இருக்கு இல்லைங்களா, செம்மறியாட்டு கறி வந்து கிரேவி பண்ணுறாரு. ஒரு 6-7 லிட்டர் தண்ணி இதுக்கு வந்து கறி வேகிறதுக்கும் கிரேவிக்கும் கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரம் இப்போ இந்த கறி வெந்திருக்குது. இதுக்கு உண்டான மசாலா ஊற்ற போகிறேன். ஆனால் இந்த மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கிறீங்க?
சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். எண்ணெய் ஊற்றி வதங்க விடணும். வதங்க விட்ட வாட்டி அதுக்கு மேலே வந்து மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்ச கலவை இது. இதுக்கு குழம்புக்கு ஊற்ற போகிறேன். இது மசாலாவோட நல்லா கொதிக்கணும். கொதிச்சு குழம்பு கெட்டியமாகிற அளவுக்கு வந்துடும். அதுக்கு மேலே தேங்காய் கடலை ஊற்றி கறியை எடுத்து தனியாக வறுக்கணும். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து சாக்கு போட்டு வடிக்கணும். கீழே வச்சு கறி வெந்துக்குச்சு. ஓகே, ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்கு முன்னாடி முந்திரியும் தேங்காயும் அரைச்சது குழம்புக்கு ஒரு 4 தேங்காய் போட்டிருக்கிறேன். முந்திரி 200 கிராம் போட்டிருக்கிறேன். குழம்புக்கு ஒரு 6 கரண்டி ஊற்றிருக்கிறேன். குழம்புக்குங்கிறதுனால கம்மி. இது வந்து மட்டன் கிரேவிக்கு தனியாக வச்சிருக்கிறீங்க. மட்டன் கிரேவிக்கு மறுபடியும் ஊற்றணும். இது இன்னும் எவ்வளோ நேரம் வேகணுங்கண்ணா? இன்னும் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆனால் கறியை எடுத்துகிட்டு தனியாக அதை ஃப்ரை பண்ணணும். ஓகே. பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியமாக இருந்தால் போதும். பாருங்கதா, கறி நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக வறுவல் செய்ய போகிறேன். மாஸ்டர் இப்போ மட்டன் கிரேவி பண்ண போகிறாரு. அதாவது குழம்புலேருந்து கறியை பிரிச்சுட்டு இப்போ கிரேவி பண்ணுறாரு. 1/2 லிட்டரு மரசெக்கெண்ணெய், 2 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நான் வரமிளகா போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாய், வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பில்லை, 3 தக்காளி, கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கு மேலே கொழுப்பு. கொழுப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்தணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துனா தான் கொழுப்பு வேகும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, வச்ச சாந்து, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு கலந்து அரைச்ச சாந்து. தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. 1 சக்கு தண்ணி. இதுக்கு நல்லா கொதிக்கணும். கிரேவி ஆகணும். நல்லா இதே சுண்டி வேகணும். கொத்தமல்லி தலை. அது குழம்புக்கு கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கு. அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். முந்திரி தேங்காய் அரைச்சது. ஓகே, அதே இதிலே ஆட் பண்ணிடுறீங்க. இதிலே ஆட் பண்ணிடணும். கிரேவி ஆகணும்ல. ஒரு 5 கரண்டி. இப்போ கறி போடுறேன். கறி வேவிச்சு எடுத்து வச்ச கறி இப்போ கிரேவியோட அதுவும் சேர்ந்து கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இறக்கிடலாம். ஓகே, மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அண்ணா மல்லித்தலை போட்டு இறக்க போறாரு. என்ன சாப்பிடலாம், ரெடி. ஓகே, மட்டன் கிரேவி ரெடி. மக்களே, செம்மறியாட்டு கறியும் ரெடி ஆயிடுச்சு. குடல் எப்படி சுத்தம் பண்ணி குடல் வறுவல் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ காமிக்கிறேன். சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்குது. சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இப்போ இந்த குடலை இதில் போட்டு ஒரு கொதி விடணும். கொதிச்சாக்கா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட் வந்துடும். அரிக்கரண்டியில் அரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த மஸ்து பூரா கீழே போயிடும். அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வைக்கணும். அந்த ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வராது. குடல் வந்து சுடுதண்ணியில் போட்டுங்க பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் வந்துருக்குண்ணா? ஒரு 1/4 மணி நேரம் கொதி விட்டு இப்போ அரிச்சு இதை எடுத்து மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். திரும்ப வேக வைக்கணும். சூப்பர்.
இது மஸ்ட்டு பூரா பாருங்கள், கீழே இறங்கிடுது பாருங்கள். இதில் எல்லாம் தெளிவாக இங்கே பாருங்கள், அரிக்கரண்டியில் இந்த மாதிரி தண்ணி விழுவுற மாதிரி அலசி எடுக்கணும். கிளியராக இருக்குதா? இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணால் ஸ்மெல்லே வராது. குடல் அலசி வச்சது மறுபடியும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதுக்கு மேலே நுரையீரல் எல்லாம் இதுலேயே ஒட்டுக்கா போட்டு வேக விடணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். தலை வருது. அரை மணி நேரம் வேகணும். அரை மணி நேரம் வேக வச்சிங்கன்னா டோட்டலாக சுத்தாயிரும். அதுக்கு மேலே எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதாவது தாளிக்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதில் வந்து இப்போ கொழுப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். மட்டன் குடல் வறுவல் இப்போ மாஸ்டர் பண்ண போகிறாருங்க. சின்ன வெங்காயம் இடித்து போட்டு தாளிக்கிறேன். ஆயில், கடுகு, செக்கெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டிருக்கிறேன். கடலை பருப்பு ஓகே ஒரு அரை கை, உளுத்தம் பருப்பு ஒரு அரை கை, பச்சை மிளகா வரமிளகா ரெண்டும் கலந்து, கருவேப்பிலை, அதுக்கு மேலே இடித்து வச்ச சின்ன வெங்காயம், இடித்து வச்ச சின்ன வெங்காயம். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் பாதி குடல் கொட்டணும். ஓகே கரெக்டு. பாதி எது கொட்டுறதுன்னா ரத்தம் தனியாக ஊற்றுனா தீஞ்சி போயிடும். ஓகே. அதனால குடல் பாதியோட ரத்தத்தை கலந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வேணும். ரத்தம் வெந்துருச்சு. ஓகே. மீதி இருக்கிற குடல் மறுபடியும் எல்லாம் எடுத்து ஒட்டுக்கா போட்டாச்சு. ஓகே. அதுக்கு மேலே தேங்காய் பூ. தேங்காய் பூ. எத்தனை தேங்காய்? 4 தேங்காய். 4 தேங்காய் போட்டிருக்காரு அண்ணன். இதை ட்ரையாக பிரட்டி எடுத்து இறக்க வேண்டியதான். ஓகே, சூப்பர் சூப்பர். அவ்வளோதாங்க, போட்டி வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே மாஸ்டர், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. மாஸ்டர் எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா கறி, நல்லா வறுவல் எல்லாம் நல்லா இருக்குது. குடல் வறுவல் சூப்பர், கறி நல்லா டேஸ்ட்டு, குழம்பும் நல்லா கார நேரமாக நல்லா இருக்கும். மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அருமையாக இருக்குது. குழம்பும் சூப்பராக இருக்குங்க. குழம்பு கறி எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. காரம் எதுவும் பிரகாசமாக வச்சுருக்காரு. எல்லாரும் வந்து சாப்பிட்டீங்கன்னா பாராட்டிட்டு போயிட்டாங்க மாஸ்டர். சூப்பராக இருக்குதுங்க. கடை இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கணும். கடும் பசி, பந்தியில் உட்காந்தாச்சு. ரத்தங்குடல் போதும், இது அதிகம். வெள்ளாட்டுக்கறி இது பார்த்தீங்க அப்படின்னா செம்மறியாட்டுக்கறி. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெள்ளாட்டுக்கறி வறுவல். மாஸ்டர் ஐயா என்ன சொன்னார்னா, வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டு தனித்தனியாக வச்சிடலாம். சில பேர் இது சாப்பிடுவாங்க, அது சாப்பிட மாட்டாங்க, அதனால் பிரித்து வச்சிடலான்னாரு. கிரேவி பாருங்கள், செம்ம திக்காக பண்ணியிருக்காரு. எந்த ஹெவி காரமும் போடல அப்படின்னாரு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே எடுத்து அடாடாடாடாடாடா, இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கறியோட ஃப்ரை பண்ணும்போது தான் போட்டார். அப்படியே கொழுப்பு, அப்படியே ஒரு பீஸ் கறி எடுத்து ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்குங்க கறி. ஆக்சுவலாக பந்திலாம் முடிஞ்சிருச்சு, கடைசி பந்தியில் வந்துட்டுருக்கோம். யாருமே கறியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணலைங்க, நீட்டாக சாப்பிட்டு போனாங்க. அடுத்து இங்கே வாங்க, செம்மறியாட்டு கறி காட்டுறேன். நல்லா அப்படியே எடுத்து மிளகாய் பொடி இந்த மாதிரியான ஐட்டங்கள் இவர் அதிகமாக சேர்க்கவே இல்லை. அதனால சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா திகட்டவே இல்லைங்க. ஐயா பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் இந்த குடல் வறுவல் பண்ணியிருந்தாரு. நல்லா தேங்காய் துருவில் சின்ன வெங்காயம்லாம் இடித்து போட்டு அருமையாக பண்ணியிருக்காரு. சாப்பிட்டு பார்ப்போம்.
ஒரு கிடா விருந்துனா முழுமை அடையிறது இந்த குடல் வறுவலில் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் டேஸ்ட்டு அல்டிமேட்டு. சாப்பாட்டுக்கு போயிடும் ஃபைனலாக. குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்படி இந்த கொழுப்போடு வர கறி தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அதையும் எடுத்து இதோடவே கொஞ்சம் குடல் பொரியல் அப்படியே சாப்பாட்டில் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரட்டு அப்படி பெரட்டி எடுத்து முத்து மாஸ்டர் ரொம்ப பிரமாதமாக மட்டன் குழம்பு வறுவல் குடல் வறுவல் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா பாபாய்.